வணக்கம் நண்பர்களே! எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சிங்கப்பூர் சலூன். இந்த படம் வந்துட்டு இந்த வருஷம் வந்ததிலேயே வந்துட்டு உருப்படியான ஒரு படம்னா இந்த படம் தாங்க. ஏன்னா பொங்கல் டைம்ல வந்துட்டு வந்த படங்கள் வந்து அவ்வளோக்கா நல்லா வந்து ஒரு திருப்தி தர மாரி ஒரு படமா இல்ல. ஆனா இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேக்கேஜா வந்திருக்குது. என்ன ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் இல்ல. மத்தபடி வந்து காமெடி, எமோஷன்ஸ், மோட்டிவேஷன்ஸ் இந்த மாரி நெறையா வந்துட்டு இந்த படத்துல வந்திருக்குது. இது ஒரு ஃபீல் குட் மூவியாவும் இருக்குது. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிரூபிச்சுட்டே இருக்கிறாருங்க. என் படம் வந்தா அது தரமா தான் இருக்கும். அத வந்து நம்பி வந்து நீங்க வந்து பார்க்கலாம் தியேட்டர்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தேர்ந்தெடுக்கிற கதைகளாகட்டும், நடிக்கிறதாகட்டும் ரொம்ப நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாரி இந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு ஜாலியான ஒரு காமெடியா வந்து ஆரம்பிச்சாலும், இதுல வந்து அவரு சொல்ல வர்றது என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு குழப்பமான ஒரு இதில தான் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷன் ஒண்ணு கண்டிப்பா வந்து இருக்கும். அவங்க ஆசைப்படுற விஷயத்த வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல முக்காவாசி ஆளுங்க வந்து என்னன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருக்காங்க. ஆனா, பணம் இருக்கிறவங்க வந்து அவங்க அப்பா, அம்மா அவங்களோட இதில வச்சு அவங்க வந்து மேல வந்துடுறாங்க. இப்ப வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஃபேமிலி சிட்யூவேஷன்னாலயும் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள்னாலயும் அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசைப்படுற இத வந்து இடத்த வந்து அடைய முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு டயலாக்லேயே இவரு போட்டு உடைச்சிட்டாரு. ஒரு சீன்ல வந்துட்டு அவங்க அப்பாவும் இவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு டயலாக் ஒண்ணு சொல்றாரு. "இது மட்டும் நம்ம என்ன பரம்பரை தொழிலா? இன்ஜினியரிங் படிக்கிறது நம்ம வந்து போகலையா?" அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மாரி இந்த படத்துல வர டயலாக் எல்லாமே வந்து எதார்த்த வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதையே வந்து பேசியிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கூட ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. "நம்மலாம் கண்டிப்பா ஜெயிச்சே தான் ஆகணும். நம்மளுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. ஜெயிக்கிறது ஒண்ணு தான் நம்மளுக்கு" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னா இந்த படம் பார்க்கும்போது கடைசியில கிளைமேக்ஸ்ல எல்லாத்துக்குமே வந்து கண்ல கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. என்னதான் வந்துட்டு பழைய இது ரிப்பீட்டடா வந்து தமிழ் சினிமால வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வர்றவங்க இந்த மாரி எப்படி ஆகுறாங்க அப்படின்னு ஒரு கதையா இருந்தாலும், இந்த கதைக்களமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்ன பார்க்குறாரு, எப்படி வர்றாரு, நடுவுல அவருக்கு லவ் ஃபெயிலியர், அவர் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஆசைப்பட்ட அவரோட கனவ வந்து எப்படி அடையறாரு அப்படின்னு தான் வந்து இந்த படம் வந்து எடுத்துருக்காங்க. ஆனா சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை இந்த மாரி போயிட்டுருக்கு, இப்படி தான் போகும்ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உட்காந்து நம்ம பார்த்துட்டோம்னா, நடுவுல வந்துட்டு சின்ன சின்னதா வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. சத்யராஜ் அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கேரண்டியா வந்து காமெடியா வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்லயே போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து டிப்ரஷன்ல யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே தோல்வியில போய் முடியுது. எல்லாத்துக்கும் சில தடைகள் வருதுன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து பாருங்க. இந்த படம் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எது நடந்தாலும் பரவால்ல. எல்லாத்தையும் வந்து தாண்டி நம்ம வந்துட்டு நம்ம ஆசைப்பட்ட நம்ம கனவ வந்து நிறைவேத்தணும்னா, இதையெல்லாம் தாண்டி தான் வரணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. ஆனா நம்மளோட பாதைய வந்து மாத்தக்கூடாது. அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்கள நீங்களே நம்பி, நீங்க செய்ற காரியத்த நம்பி நேர்மையா வந்து பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா வெற்றி தருங்கிற ஒரு இதில தான் இந்த படம் வந்து கான்செப்ட் ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இடையில வர்ற எல்லா கெஸ்ட் ரோல்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. அரவிந்த் சாமி ஆகட்டும், நம்ம லோகேஷ் கனகராஜ், நம்ம ஜீவா எந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறை சொல்ற மாரி இல்ல. எல்லா கேரக்டருமே நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மறக்காம இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் 2024ஓட ஓப்பனிங் ஃபீல் குட் மூவி இதா தான் இருக்கும். தொடர்ந்து இந்த மாரி நல்ல நல்ல மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கறக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் புடிச்ச மாரி ஒரு நாள் நான் வீடியோ போடுவேன். அதுவரைக்கும் என் முயற்சிய கைவிட மாட்டேன். நன்றி, வணக்கம்.